Greetings to everyone. Wishing you here who are all watching us. Happiest Gandhi Jayanti to all. This is Emavati. I am studying 8th standard in Ramakrishna Vidyalaya Matriculation High Secondary School. Let us remember today is an Gandhiji birthday. So we gathered here on the occasion of Gandhi Jayanti. I heartedly welcome you to celebrate this momentous day along with us. Likewise, let us celebrate this day with joy and prosperity. I am very glad to address and welcome you all. And I am welcome to our respectful correspondent, Mr. Vimal Kumar sir, and our Honorable Mr. B. Mari sir, and IA Secondary AHM D. Jodhibai ma'am, and Secondary AHM A. Malini ma'am, and all the teachers behind the scenes. Our program as well as our energy, whose well as is none other than our charming students. You all heartedly welcome to each and every students. Gandhi Jayanti, he taught us to be the change we wish to see in the world. He taught us that where there is love, there is life. He followed the path of ahimsa and non-violence to make us unite. He is our father of the nation of Mahatma Gandhi, a religion that takes no account of practical affairs and does not help to solve them is no religion with remembering our great leader Mahatma Gandhi. Our students are waiting eagerly, so let's start our program. Good morning to all. I am P. Rahul from 8th standard. First, I would like to call Hiroshik from 9th standard. வணக்கம், நான் உங்கள் ஆர்வி ரோஷிக். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்னைக்கு நான் ஒரு சின்ன கதை உங்களுக்கு சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ என்ன கதை அப்படின்னா, பொறுமை முக்கியமா புத்திசாலித்தனம் முக்கியமா அப்படின்ட்டு. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு சிறுவன் இருந்தான். அந்த சிறுவனுக்கு ரொம்ப ஆசை, நான் நீட் தேர்வு படிக்கணும், நீட் தேர்வு படிச்சு நான் ஒரு நல்ல மருத்துவரா ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனோட லட்சியம், கனவுன்னே சொல்லலாம். சோ அவ்வளோ அந்த ஒரு வெறியோட அவன் படிச்சான், கல்வியை நல்லபடியா முடிச்சான், முதல் மதிப்பெண் எடுத்து அந்த கல்வியை முடிச்சான். அதன் மூலமா அவன் நீட் தேர்வு உள்ள நுழைஞ்சு நல்லா புத்திசாலித்தனமா படிச்சான். அவனுக்கு ஞாபக சக்தி அதிகம். படிச்சு எல்லாம் முடிச்சு நீட் தேர்வையும் முடிச்சுட்டான். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, சரி நீ நீட் தேர்வை முடிச்சல, உனக்கு ஒரு சிறு செயல்திறன் மாதிரி வைக்கிறனே, அதுல நீ பாஸ் ஆயிட்ட அப்படின்னா நீ உயர்ந்த மருத்துவர் ஆவ அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனும் ஒத்துக்கிறான். அப்போ வைக்கிறாங்க செயல்திறன். அப்ப என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு பொறுமை பத்தல. என்னன்னா, ஐயோ அந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ள நம்ம பண்ணணுமே எப்படி அப்படின்ட்டு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு மாதிரி ஆயிட்டான். அப்போ அவங்க சொல்றாங்க, உனக்கு பொறுமை பத்தலப்பா, நீ முதல்ல பொறுமையா எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு கத்துக்கோ, அப்புறமா நீ இந்த நீட் தேர்வை எழுதி பாஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி வெளியில அமைச்சிடுறாங்க. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பொறுமையும் முக்கியம், புத்திசாலித்தனமும் முக்கியம். சோ இதுக்கு எடுத்துக்காட்டா அதன் வகையில நம்மளோட காந்திஜி மகாத்மா இருக்காங்களே, அவங்க கிட்ட இருந்து பொறுமை, அன்பை நம்ம ஒரு எடுத்துக்கணும். அப்புறமா சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவங்க கிட்ட இருந்து வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் எடுத்துக்கணும். இந்த ரெண்டுத்தையும் நம்ம கத்துக்கிட்டோம் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல எவ்வளவோ சாதிக்கலாம். நன்றி, வணக்கம். விழித்திருப்போம், வீட்டில் இருப்போம். Thank you, Roshik, for your excellent performance. And next, I would like to call Karthikeyan from 9th standard. படிக்கிறேன். இன்று காந்தி ஜெயந்தி முன்னிட்டு நான் இப்போது ஒரு உரையை கூற வந்துள்ளேன். மகாத்மா என்று அன்போடு அழைக்கப்படும் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி இந்திய விடுதலை போராட்டத்தை வெற்றிகரமாக தலைமையேற்று நடத்தினார். இதன் காரணமாக விடுதலை பெற்ற இந்தியாவின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். இவரது சத்தியாகிரகம் என்ற அறவழி போராட்டம் இந்திய விடுதலைக்கு வழிவகுத்தது மட்டுமல்லாமல் வேறு சில நாடுகளின் விடுதலை இயக்கங்களுக்கும் அது ஒரு வழிகாட்டியாக அமைந்தது. மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அதன் வகையில்
வன்முறைக்கும் அடக்குமுறைக்கும் எதிராக அகிம்சை எனும் ஆயுதத்தை கையில் எடுத்த காந்தியின் 152வது பிறந்தநாள் விழா நாடு முழுவதும் இன்று கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. நமது நாட்டில் கொண்டாடப்படும் எண்ணற்ற தேசிய விழாக்களில் இதுவும் ஒன்று. நம் தேசிய விடுமுறை தினமாக கொண்டாடும் இத்தினத்தை சர்வதேச அகிம்சை தினமாக உலகம் கொண்டாடுகிறது. பாரிஸ்டர் எனப்படும் வழக்கறிஞர் கல்வி படிக்க இங்கிலாந்து சென்ற காந்தி தன்னுடைய வழக்கறிஞர் கல்வியை வெற்றிகரமாக முடித்து 1891ஆம் ஆண்டு தாயகம் திரும்பினார். இந்தியாவில் சிறிது காலம் வழக்கறிஞராக பணியாற்றி அவர் வழக்கு ஒன்றுக்காக இந்திய நிறுவனம் ஒன்றின் பிரதிநிதியாக 1893ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்கா நாட்டுக்கு சென்றார். அந்நாட்டில் சுமார் 21 ஆண்டுகள் இருந்து காந்தி தீண்டாமைக்கு எதிராக அங்கு பல போராட்டங்களை மேற்கொண்டார். அதன் பின்னர் 1915ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய காந்தி இந்திய தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டார். இன்றைய சூழலில் காந்தி ஜெயந்தியை ஒரு விடுமுறை நாளாக மட்டுமே அடையாளப்படுத்துகின்றனர். இந்த மனநிலையை மாற்றி இந்திய ரூபாய் நோட்டுகளில் இன்றும் புன்னகைத்துக் கொண்டிருக்கும் மகாத்மா காந்தியின் கொள்கைகளை மீண்டும் முன்னெடுக்க வேண்டிய கட்டாயம் மக்கள் அனைவருக்கும் உண்டு என்பதை நாம் அனைவரும் இன்று இந்த நாளில் உறுதி ஏற்க வேண்டும். இத்துடன் என் உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, Karthigan, for your extraordinary performance. And next, I would like to call Vishwa from 8th standard. Namaste. My name is Vishwa. And the was get to him is social 1914. Mahatma Gandhi at a place with a session family for country preparation. Thank you. Thank you, Vishwa, for your excellent performance. And next, I would like to call Kavya from 8th standard. Namaste to all. My name is B. Kavya. I am studying 8th standard. I am tell about story. Once a crow looked at this fan and thought how beautiful this fan is. Thus he had all white feathers. The crow was black. The crow expanded its throat to the swan. The swan replied that according to her, the parrot is the most beautiful bird. As to the swan had just one. Next, the crow approached the parrot, who simply said the peacock is the most beautiful. That him as it when the crow expired his throat to the peacock replied, "My dear crow, you are a luckiest bird on this planet, as you are never cannot, because how many beautiful I am tried in this cage, and you are the free." Her hearing this, the crow thought of full. She added, "Begin and thank you. Good for making him the way she was. Thank you." Thank you, Kavika, for your excellent performance. And next, I would like to call Monica from 8th standard. October 1869 in Porbandar, Gujarat. His full name was Mohandas Karamchand Gandhi. His father name was Karamchand and mother name was Putli Bai. And non-violence. He started many important movements like Civil Rights Movement, Quit India Movement, etc. His birthday is celebrated every year as Gandhi Jayanti.
Mahatma Gandhi believed in simple living and high thinking. This great leader died on Thank you. Thank you, Monica, for your excellent performance. And next, I would like to call Aridas from 8th standard. வணக்கம். நான் இப்ப 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பெயர் கே. அரிதாஸ். நான் பேச வந்துள்ளேன் மோகன்தாஸ் காந்தி இளமை. மோகன்தாஸ் காந்தி 2 அக்டோபர் 1863 அன்று இந்திய நாட்டின் குஜராத் மாநிலத்துள்ள போர்பந்தர் எனும் ஊரில் பிறந்தார். இவரது தாய்மொழி குஜராத்தி. மகாத்மா காந்தியின் தந்தையின் பெயர் கர்மசந்த உத்தமசந்த காந்தி. தாயார் பெயர் புத்திலிபாய் ஆகும். காந்தி தனது 13ஆம் வயதில் தம் வயதான கஸ்தூரிபாய் மணந்தார். பின்னாளில் இருவரும் 4 நகரங்களை கட்டினர். ஊரில் 1888 மணிநாள் 1892 ராம்தாஸ் 1897 தேவதாஸ் 1803 மோகன்தாஸ். கர்மசந்த காந்தி தனது 16 வயது பள்ளி படிப்பில் ஒரு மாணவராகவே காணப்பட்டார். தனது வயதில் பள்ளி படிப்பு முடிந்த பிறகு பாரிஸ்டர் எனப்படும் வழங்கினர். பிடிப்பிற்காக படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயகம் திருப்பிய காந்தி பம்பாடியில் சிறிது காலம் வழங்கினார் பணியாற்றினார். தன் அண்ணன் இருப்பின ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கேயும் நீதிமன்றத்தில் வழக்காட விரும்பப்படுவீர்கள் படிவங்கள் நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார். ஆனால் அங்கிருந்து ஆங்கிலேய அதிகாரிகளிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேளையும் பறிபோனது. இச்சமயத்தில் தென் ஆப்பிரிக்காவில் தன் தப்பு சேர்ந்த வேலை ஒன்று காலியிருப்பதற்கு அறிந்த காந்தி 1893 ஏப்ரல் மாதம் சாதர் அப்துல் கம்பெனி எனும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியிடம் உடனே அங்கு படிப்பை வெற்றிகரமாக முடித்து தாயாக திரும்பிய காந்தி பம்பாயில் சிறிது காலம் வாழ்ந்து வரை பணியாற்றினார். இது வெற்றிகரமாக அமைந்தால் தன் அண்ணன் இருப்பிடமான ராஜ்கோட்டிற்கு சென்ற காந்தி அங்கேயுள்ள நீதிமன்றத்தில் வழக்காட்டார். பொறுப்பவர்களின் படிவங்களை நிரப்பும் எளிய பணியில் ஈடுபட்டார். ஆனால் அங்கிருந்த ஆங்கிலேய அதிகாரியிடம் ஏற்பட்ட சிறிய தகராறால் இவ்வேளையும் பறிபோனது. இச்சமயத்தில் தென் ஆப்பிரிக்காவில் தன் தகுதிக்கேற்ற வேலை ஒன்று காலியிருப்பதாக அறிந்த காந்தி 1893 ஏப்ரல் மாதம் சாதர் அப்துல் கம்பெனி எனும் இந்திய நிறுவனம் ஒன்றின் உதவியிடம் உடனே அங்க பயணமானார். நன்றி. Thank you, Aridas, for your memorable performance. And next, I would like to call Preeti from 8th standard. Hello viewers, I am Preeti. I am studying 8th standard. Mahatma Gandhi. Mahatma Gandhi was the greatest
freedom fighter of India ever born. His policy of non-violence made him an instant hit among the Indian masses. The policy of non-violence gave people a way to fight for freedom without being subject to violence. His simple living and high thinking made him fondly called as Babu. Thug he went for imprisonment for several times. It could not deter him from his freedom struggle. Gandhiji's last fast was to pressure in India for handing over cash as to Pakistan. Kasturbai Mahanji Kapadi was 1 year older than Mahatma Gandhi. Mahatma Gandhi had 4 sons, Harihal, Manihal, Ramdas, and Devadas. Before leaving to Africa, Gandhi promised his mother that he would abstain from liquor and women. His birthday on 2nd October is observed worldwide as the International Day of Nonviolence. Thank you, Preeti, for your excellent performance. And next, I'd like to call Yamavati from 8th standard. Next, I'd like to call Kevin from 1st standard. My name is Kevin. I am studying in 1st standard. மகாத்மா காந்தி ஒரு சிறந்த போராட்ட வீரர். அவர் அக்டோபர் 2 குஜராத் மாநிலத்தில் போர்பந்தரில் பிறந்தார். அவர் பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவர் தந்தையின் பெயர் கரம்சந்த் காந்தி. தாய் பெயர் காந்தி. அவர் மனைவியின் பெயர் கஸ்தூர்பா காந்தி. அவர்களுக்கு 4 மகன்கள் உள்ளனர். அவர் மகாத்மா என்று பெயர் வச்சவர் ரவீந்திரநாத் தாகூர். மகாத்மா காந்தி லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அவர் ஆங்கிலேயர்களுக்கு முன் ஒத்துழையாமை இயக்கத்தை மேற்கொண்டார். அவர் அடிப்படை வாழ்க்கை உயர்ந்த பகுத்தறிவு பண்புகளுக்காக பாபு என்று அழைத்தனர். 30 முழு வாழ்க்கையும் நாட்டுக்காக அர்ப்பணித்தார். அவர் ஜனவரி 30 சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆகையால் இந்திய அரசு ஜனவரி 30 தியாகிகள் தினமாக அறிவித்தனர். மகாத்மா காந்தி நம் மண்ணை விட்டு சென்றாலும் அவரது புகழ் உலகம் எங்கேயும் போற்றப்படுகிறது. நன்றி. Thank you for your excellent performance. And next, I would like to call Rakesh from 1st standard. Rakesh, yes. சொல்லு. My name is Rakesh. I am studying 1st standard. காந்தியின் பொன்மொழிகள். இப்பதான் My name is Rakesh. I am studying 1st standard. காந்தியின் பொன்மொழிகள். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருப்பார்.
அகிம்சைய சத்தியத்தில் தோல்வில்லை. குற்றங்களை உணர்ந்தவன் குருடன். பிற துன்புறுக்கிற உதவி செய்து சிறந்த நட்பு. தேங்க்யூ. நன்றி. Thank you, Kavin, Rakesh, for your excellent performance. And next, I would like to call Ajira Banu from first standard. My name is Ajira Banu, first standard. காந்தியின் பொன்மொழிகள். நான்கு என்றால் அம்பு, நான்கு என்றால் சுயசங்கரை, நான்கு என்றால் அகிம்சை, நான்கு என்றால் தியாகம். இவ்வனைத்தும் நான்கு என்றால் பொன்மொழிகள். நன்றி. நன்றி. Next, I would like to call Dilly Babu from 9th standard. வணக்கம், நான் உங்கள் டில்லி பாபு. இனி நம்ம என்ன பத்தி பார்ப்போம்? காந்தி ஜெயந்தி பத்தி கூற வந்துள்ளேன். காந்தி ஜெயந்தி என்பது இந்தியாவின் தேசிய தாயான மகாத்மா காந்தியின் பிறந்த நாளாகும். அக்டோபர் 2வது குடியரசு தின அக்டோபர் 2ஆம் அன்று கொண்டாடப்படுகிறது. இந்தியா நாட்டில் பெருங்கலைகளை ஜூன் 15ஆம் 2007 கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நாளாக நாம் கொண்டாடப்படுகிறோம். அன்றன்னைக்கு அரசு விடுமுறைகளாக அறிவிக்கப்பட்டது. நன்றி. Next, I am call about Linnea from 2nd standard. Good morning to all. My name is AP Nia. I am studying in 2nd standard. நான் இப்பொழுது காந்தி அவர்களை பற்றி பேச வந்தேன். மகாத்மா காந்தி ஒரு சுதந்திர போராட்ட வீரர். அவர் அக்டோபர் 2, 1869ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் போர்பந்தரில் பிறந்தார். அவர் முழு பெயர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவர் நம் தேசத்தின் தந்தை ஆவார். அவர் தந்தையார் பெயர் கரம்சந்த் காந்தி. அவர் தாயார் பெயர் புத்திலிபாய். அவர் மனைவியின் பெயர் கஸ்தூரிபாய். காந்தியடிகள் லண்டன் பல்கலைக்கழகத்தில் படித்தார். அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம் ஆகிய போராட்டங்களை மேற்கொண்டார். அவர் ஜனவரி 30, 1948 சுட்டுக் கொல்லப்பட்டார். நன்றி. Thank you, Linnea, for your excellent performance. And next, I would like to call Bhunesh Kumar from 2nd standard. I am Bhunesh Kumar. I am studying in 2nd standard. Good morning to all respected principal, teacher, and my dear friends. I am going to talk about Gandhi Jayanti celebrating speech. Today is 2nd October. We are celebrating Gandhi Jayanti. Gandhi Jayanti is the birth anniversary of Mahatma Gandhi. Mahatma Gandhi was a
India. Gandhiji is also known as Babu and father of the nation. Gandhi Jayanti is the non-violence day in India. Wish you all very happy. Thank you. Jai Hind. Thank you, Bhunesh Kumar, for your excellent performance. And next, I would like to call Arishti from first standard. Good morning. My name is Arishti. I am studying first standard. Gandhi Jayanti is celebrated every year on October 2. It is a non-violence day in India. Children play role playing on Mahatma Gandhi. Gandhiji was faithful supporter of non-violence. People clean the school, office, society, etc. Thank you. Thank you, Arishti, for your excellent performance. And next, I would like to call Taras from second standard. And next, I would like to call Nandini from second standard. Good morning to all. My name is Nandani. I am studying in second standard. Ramakrishna Vidyalaya Matriculation Higher Secondary School. காமராஜர் பொன்மொழிகள். மகாத்மா காந்தியின் பொன்மொழிகள். கண் பார்வையற்றவன் குருடன் அல்ல, தன் குற்றங்களை உணராதவனே குருடன். Thank you. Thank you, Nandini, for your excellent performance. And next, I would like to call Tarish from fourth standard. Good morning to all. Yes, Tarish, Mahatma Gandhi's speech from that time when he was protecting us and attitude to the time. Charlie Chuck Harris, a look at the life of the Mahatma in a collect of instant photograph. Jai Hind. Thank you to all. And Thank you, Tarish, for your excellent performance. And next, I would like to call S. Vishwa from fifth standard. அனைவருக்கும் வணக்கம். மகாத்மா காந்தி பொன்மொழிகள். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். மகிழ்ச்சி உன் எண்ணத்தில் இருக்கிறது, உன் வார்த்தையில் இருக்கிறது, நீ செய்யும் நல் இலக்கணத்தில் இருக்கிறது. பலம் உங்கள் உடலில் இருந்து வருவதில்லை, அது உங்கள் மனதில் இருந்து பிறப்பது. எல்லாவற்றிற்கும் அறம்தான் அடிப்படை, அந்த அறத்துக்கே உண்மைதான் அடிப்படை. நன்றி, வணக்கம். ஜெய் ஹிந்த். Next, I'd like to call Sandeep Roshan from fourth standard. good morning to all. I am Sandeep Roshan. Mahatma Gandhi best attitude. Mahatma Gandhi is perhaps the most widely recognized figure of the Indian nationalist movement for his role in leading non-violent, actively opposing. He first employed the non-violent
approach in South Africa, where he was serving as an employed lawyer. Thank you to all. Thank you, Sandeep Roshan, for your excellent performance. Next, I would like to call Sadhana from third standard. வணக்கம், என் பெயர் பா சாதனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். ராமகிருஷ்ணா வித்யாலயா மெட்ரிகுலேஷன் நேஷனல் ஸ்கூல், படுநெல்லி. காந்தி ஜெயந்தி கவிதை. எவன் ஒருவன் தனக்குத்தானே மன கட்டுப்பாட்டுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானோ அவனே சுதந்திர மனிதன் ஆவான். காந்தி ஜெயந்தி பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி. Next, I would like to call Sarveshwaran from fifth standard. Good morning to all. My name is Sarveshwaran. I am studying in 5th standard, Ramakrishna Vidyalaya Matriculation Higher Secondary School. Mahatma Gandhi speech. Mahatma Gandhi was a great freedom fighter who divided his life of the India independence. He was also cannot as father of the national or Babu because for his great contribution in India. Thank you. Next, I would like to call Prasanna from third standard. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வி பிரசன்னா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். மகாத்மா காந்தி பொன்மொழிகள். அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். மகாத்மா காந்தி கூறினார், மகிழ்ச்சி உன் எண்ணத்திலே இருக்கிறது, உன் வார்த்தையிலே இருக்கிறது, நீ செய்யும் நல்லிகத்திலே இருக்கிறது என்று மகாத்மா காந்தி கூறினார். நன்றி. Thank you, Prasanna, for your excellent performance. And next, I would like to call Mitra from second standard. Next, I would like to call Mitra from fourth standard. In 4th standard, Mahatma Gandhi. Good morning, respect principal and my dear friends. I am here today to speak a few words about Mahatma Gandhi. Mahatma Gandhi was the biggest and great in India. He was born on October 19. Next, I would like to call about Ritish from third standard. Next, I will call about Yugan from third standard. வணக்கம், என் பெயர் யுகன். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். காந்தி பாடல். அன்பின் வடிவம் காந்தி, அவர் வழியில் நின்றால் சாந்தி. பண்பின் பிறப்பிட காந்தி, அவர் வழியில் நடந்தால் சாந்தி. நன்றி, வணக்கம். Thank you, Yugan, for your excellent performance. And next, I would like to call Tania.
Next, I would like to call Ritish from 3rd standard. Yes, we come to the end of the program. Thank you to all the viewers, teachers, and participating students to show your interest and spend your time with us. I hope you all enjoyed this event. Thank you to all, and once again, happy Gandhi Jayanti. Stay home, stay safe.